பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இதில் மாவு ரெடியாக வச்சு தயார் பண்ணி மாவு வச்சுருக்கேன். சுட தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் நல்லெண்ணெய் லைட்டாக ஊற்றி நல்லா அதனோட கொதிக்க வச்சு மாவை நல்லா வறுத்து, கொழுக்கட்டை மாவை நல்லா வறுத்து அதில் என்ன செஞ்சேன்னா அதை நல்லா சுட தண்ணியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு இங்கே பாருங்கள் ரெடி பண்ணி கொஞ்சம் தயார் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு உருண்டை எடுத்து வச்சுக்க வேண்டிட்டோம். அப்புறம் பார்த்துக்கிங்க வச்சுட்டு இந்த பக்கம் நல்லா கட்டை விரலில் நல்லா எல்லா பக்கமும் நல்லா இதில் நடுவில் பூரணத்தை எடுத்து வைக்க போகிறதாக பண்ணியாச்சு. இதில் நடுவில் பூரணமும் வச்சு அரிசி அழகாக மூடி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக உள்ள பூரணத்தோட ரெடியாக எவ்வளோ அச்சியோட எவ்வளோ அழகாக இருக்குது. இது தனியாக எடுத்தாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது அரிசி. இப்போ பாருங்கள் அதை எடுத்து இட்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக வச்சாச்சு. அதை இட்லி சட்னியில் வைக்க வேண்டியதாங்க. இப்போ இட்லி சட்டியில் வச்சு நான் அடுப்பில் வைக்க பாருங்கள் வச்சாச்சு. ஓகேவா? இப்போ ஆன் பண்ண போகிறேன். ரெடி ஆகிடுச்சு. பூரண கொழுக்கட்டை அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் மேலே எடுக்கக்கூடாது. 10 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சதுமே எடுத்துடணும். அதுக்கு மேலே எடுத்தால் கல்லாக இருக்கும். ஓகேவா நண்பர்களே? பாருங்கள், அது 10 மினிட்ஸில் திருப்பி எடுத்து காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குது. இவ்வளோ அருமையாக சாப்பிட்டா பூரண கொழுக்கட்டை சூப்பராக வெந்துருச்சுங்க. அருமையாக வெந்துருச்சு. பூரண கொழுக்கட்டை எப்படி இருக்குது பாருங்கள். இலையில் அழகாக எடுத்து வச்சுட்டு எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது பார்த்துங்க. சூப்பராக